வணக்கம், நான் உங்கள் தாரா. இது மை டியர் டீமன் அத்தியாயம் 136. ஓகே தியா, நீங்க மிஸ்டர் தீரன் அப்புறம் மிஸ்டர் சித்து கூட்டிட்டு போயிட்டு நம்ம ப்ராஜெக்ட்ல என்னெல்லாம் பண்ணோம்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்று சொல்லவும், சார் என்ன நானா என்று தியா அதிர்ச்சியுடன் கேட்க, ஆமா தியா, நீங்க தானே இதோட கோஆர்டினேட்டர், நீங்க தான் ஃபுல் எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கணும் என்று சொல்லவும், இல்ல அது நான் ப்ராஜெக்ட் ஹெட் என்று ஏதோ தியா சொல்ல வரவும், மிஸ்ஸஸ் தியா அவர் மெம்பர்ஸ் கூட மீட்டிங்ல இருக்காரு, இந்த ப்ராஜெக்ட பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க இதோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ் பத்தி தீரன் சார் கிட்ட ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஹெட் கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க என்று சொல்லவும், அதற்கு மேல் தியாவால் மறுக்க முடியவில்லை. சரி என்றவள் வாங்க என்று சொல்ல, தீரன் சித்து இருவரும் எம்டியிடம் சொல்லிவிட்டு அவர்களது கேபினிற்கு சென்றனர். தனது கேபினிற்குள் சென்ற தியா, ஐயோ கடவுளே, ஏன் தான் என்ன இப்படி படுத்துறியோ என்று புலம்பிக் கொண்டே அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருக்க, தீரனும் சித்துவும் உள்ளே வந்தனர். அவர்களை பார்த்ததும் சட்டென நிதானம் அடைந்தவாறு, ப்ளீஸ் கமின் என்ற தியா தனது இருக்கைக்கு சென்று அமர்ந்தாள். அவள் முன்னால் தீரனும் சித்துவும் அமர, தியா ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் செய்ய ஆரம்பித்தாள். தீரனோ அவனது கன்னத்தில் கை வைத்தபடி அவளையே பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கவும், தியா அவ்வப்பொழுது கனைத்தும் இருமியும் அவனது சிந்தனையை கலைக்க முயன்றாள். ஆனாலும் அவனோ விடாமல் தியாவையே பார்த்து கொண்டிருந்தான். தியாவிற்கோ சங்கடமாக இருந்தது. சித்துவும் இருந்ததால் தியா எதையும் காட்டிக்கொள்ளாமல் தனது வேலையை செய்து கொண்டிருந்தாள். தீரன் தியாவின் செவ்விதழையே பார்த்து கொண்டிருக்க, அதை தெரிந்து கொண்ட தியா எக்ஸ்பிளைன் செய்வதை நிறுத்திவிட்டு, மிஸ்டர் தீரன், நீங்க என்ன பண்றீங்க என்று கேட்க, அப்பாவியாக பார்த்த தீரன், தியா மேடம், நான் என்ன பண்ண, நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன் என்று சொல்லவும், இல்ல நீங்க எங்க பார்த்துட்டு இருக்கீங்க என்று தியா மறைமுகமாக கேட்க, நான் எங்க பார்த்துட்டு இருக்கேன் என்று தீரன் நமட்டு சிரிப்புடன் அவளையே கேட்டான். அவனது கேள்வியால் பதற்றமடைந்த தியா, இல்ல நீங்க என்னோட என்று ஏதோ சொல்ல வந்தவள் சித்துவை பார்த்துவிட்டு சட்டென்று நிறுத்திவிட்டாள். சொல்லுங்க மேடம், எங்க பார்த்தேன் என்று தீரன் வேண்டுமென்றே ஒன்றும் தெரியாதவன் போல் கேட்கவும், தியா கடுப்பாகிவிட்டாள். கோபத்தில் அவனை பார்த்து முறைத்தவள், தயவு செஞ்சு ப்ராஜெக்ட பாருங்க மிஸ்டர் என்று சொல்லவும், அதுக்காக தானே வந்திருக்கேன் என்று தீரன் ஏக்கத்துடன் சொல்லவும், தியாவிற்கு எரிச்சலாக வந்தது. இவர்களை கவனித்த சித்து, தீரனும் தியாவும் தனியாக பேசிக்கொள்ளட்டும் என்று நினைத்தவன் தனக்கு வராத போன் காலை அட்டன் செய்தவாறு தனது போனை எடுத்து பேசிய சித்து, எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்லிவிட்டு வெளியே வந்துவிட, இப்பொழுது அறையில் தியாவும் தீரனும் மட்டும்தான் இருந்தனர். சித்து வெளியே சென்றதும், ஐயையோ இந்த லூசு பைய வேற போயிட்டானே, இந்த கிறுக்கங்கிட்ட இப்படி தனியா சிக்கிட்டியேடி தியா, என்ன பாடுபட போறியோ என்று தியா மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருக்க, தீரன் அவளையே கண்ணிமைக்காமல் பார்த்தான். அங்கிருந்த பேனாவை எடுத்தவள் அவனது விழிகளுக்கு நேராக காண்பித்து குத்துவது போல் செல்லவும், சட்டென அவளது கையை பிடித்து கொண்ட தீரன் தியா பிடித்திருந்த பேனாவோடு பெண்ணவளையும் தன் புறம் இழுத்தான். அவன் இழுத்த வேகத்தில் தீரனுக்கு அருகில் தியா சென்றுவிட அவளது இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவளது இதழ் அருகே தீரன் சென்றதும் சற்று நேரத்தில் படபடத்து போய்விட்டாள் தியா. அவளை ஆழமாக பார்த்த தீரன், என்ன பூனைக்குட்டி, வர வர ரொம்ப அழகாயிட்டே போற என்று தீரன் கேட்க, தியாவிற்கோ வார்த்தைகளே வரவில்லை. தியா அவனை பார்த்து விழிக்கவும், தீரன் சிரித்து கொண்டே அவளது இதழ் அருகே செல்ல, சட்டென தன்னிலை அடைந்தவள் அவனை தள்ளிவிட்டு தன் இருக்கையில் அமர்ந்த தியாவிற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருந்தாள் தியா. அவளது தவிப்பை பார்த்த தீரன் சிரித்து கொண்டிருக்க, தியா எழுந்து வெளியே செல்ல எத்தனித்தாள். அவளது கையை பிடித்து கொண்ட தீரன், எங்க போறீங்க மேம், ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்று சொல்லவும், சாரி ஐ நீட் அ பிரேக் என்று சொல்லிய தியா அவன் கையை உதறிவிட்டு அந்த அறையில் இருந்து வேகமாக வெளியே செல்ல, தீரனோ அவளையே பார்த்து கொண்டிருந்தான். தியா வெளியே வந்ததும் கேபினிற்குள் சென்ற சித்து, என்ன தீரா போயிட்டாங்க என்று கேட்கவும், எங்க போக போறா, எங்க போனாலும் இங்க தானே வந்தாகணும் என்று தீரன் சொல்லவும், நீ நடத்து நடத்து என்றான் சித்து. ரெஸ்ட் ரூமிற்கு சென்ற தியா கண்ணாடியை பார்த்தவள்,
ஏன் தியா இவனை பார்த்த உடனே இப்படி ஃப்ரீஸ் ஆயிடுற? ஓங்கி அவன் கண்ணத்திலே ஒன்னு பொலேர்னு வைக்க வேண்டியது தானே என்று தன்னைத்தானே கேட்க சில நிமிடம் யோசித்தவள், ஐயோ அவன் பாட்டுக்கும் கோவத்துல பிடிச்சு கிஸ் அடிச்சிட்டான்னா என்றும் தோன்றியது. ஐயோ வேணாம் வேணாம் தியா, அவன் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு, அதான் உனக்கு நல்லது என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டவள் நன்றாக மூச்சை இழுத்து விட்டு கொண்டு, சரி என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், ஆனா அவன் கண்ணை மட்டும் பாத்திரக்கூடாது, அவன் கண்ணில் ஏதோ இருக்கு என்று சொன்னவள், சிச்சி நான் ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிறேன், அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்லை, ஒழுங்கா போய் வேலையை மட்டும் பார்க்கிற என்று தன்னைத்தானே தட்டி கொடுத்து கொண்டவள் மீண்டும் தனது கேபினிற்கு சென்றாள். கேபினிற்குள் சென்ற தியா தனது ப்ராஜெக்ட் முழுவதையும் ஒரு வழியாக எக்ஸ்பிளைன் செய்து முடித்தாள். ஓகே, உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா என்று தியா கேட்கவும், தீரன் தன் கன்னத்தில் கை வைத்தபடி அவளையே பார்த்து கொண்டிருக்க அருகில் இருந்த சித்து, ஒன்றும் இல்லை மேம், எல்லாம் கிளியரா இருக்கு என்று சொல்லவும், ஓகே நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் உங்க ப்ராஜெக்டோட டீம் ஹெட் கிட்ட பேசிட்டு ஒரு சின்ன மீட்டிங் மட்டும் அரேஞ்ச் பண்ணிடுறேன், முடிச்சுட்டு நீங்க கிளம்பிடலாம் என்று தியா சொல்லவும், ஒன்றும் அவசரம் இல்லை, நீங்க பொறுமையா போயிட்டு வாங்க மேடம், நாள் ஃபுல்லானா கூட நாங்க இங்க இருப்போம் என்று தீரன் சொல்லவும், அவனை பார்த்து முறைத்த தியா அங்கிருந்து வெளியே செல்லவும் தீரன் சிரித்து விட்டான். தீரா பாவண்டா உன் ஒய்ஃபோட நிலைமை என்று சித்து சொல்லவும், டேய் அவளா பாவம், நான் தாண்டா பாவம், பாரு எப்படி வந்து அவகிட்ட தொங்கிட்டு கிடக்குறேன்னு, எங்கேயாச்சும் மதிக்கிறாளா என்று தீரன் கேட்கவும், ஓகே ஓகே கூல், பொண்ணுங்களை சமாதானப்படுத்துறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை மிஸ்டர் தீரன் என்று சித்து சொல்லவும், அதான் தெரியுதே என்று சலித்து கொண்டான் தீரன். அங்கிருந்து சென்ற தியா சற்று நேரத்தில் திரும்பி வந்தவள், எஸ்கியூஸ் மீ சார், மீட்டிங் ஹாலுக்கு போலாமா என்று கேட்கவும் இருவரும் எழுந்து அவள் பின்னால் சென்றனர். மீட்டிங் ஹாலுக்கு தியாவுடன் தீரனும் சித்துவும் செல்ல அங்கிருந்த சிலரை காண்பித்த தியா தீரன் மற்றும் சித்துவிற்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தாள். கடைசியாக அங்கிருந்த ஒரு வாலிபனிடம் வந்தவள், இவர்தான் ஸ்ரவன், ப்ராஜெக்ட் டீம் லீடர் இவர்தான் என்று சொல்லவும், ஹாய் என்று அறிமுகமாகிக் கொள்ள அவர்களுடன் ப்ராஜெக்ட் பற்றி விவாதம் செய்து கொண்டிருந்தனர். அப்பொழுது டீம் மெம்பர்ஸ் தங்களது ரோல் பற்றி சொல்லிக் கொண்டிருக்க ஸ்ரவன் தியாவை கள்ளத்தனமாக பார்த்து கொண்டிருக்கவும் தீரன் அவனை கவனித்து விட்டான். அவ்வளவுதான், தீரனின் முகம் கோபத்தில் சிவந்து விட்டது. தீரனை பார்த்த தியா அவனிடம் இருந்த மாற்றத்தை புரிந்து கொண்டவள், இவன் எதுக்கு இப்படி பிசாசு மாதிரி இருக்கான் என்று யோசித்து கொண்டிருக்க அப்பொழுதுதான் ஸ்ரவன் தன்னை பார்த்து இழிப்பதை கவனித்தாள். ஐயையோ, இந்த சொல்லு பார்த்து இன்னைக்கு தீரன் கிட்ட வசமா வாங்கி கட்டிக்க போறான் என்று யூகித்தவள் அவசர அவசரமாக மீட்டிங்கை முடிக்க தயாரானாள். மீட்டிங் முடிந்ததும் தீரன் மற்றும் சித்துவிடம் வந்தவள், ஓகே சார், அவ்வளவுதான், நீங்க கிளம்புறதுனா கிளம்பலாம் என்று சொல்லவும் தீரன் தன் கை கடிகாரத்தை பார்த்தவன், இன்னும் நேரம் வரல என்று சொல்லவும், எதுக்கு தீரா என்று சித்து கேட்டான். சொல்றேன் என்றவன் மெல்ல ஸ்ரவனிடம் நடந்து வந்தவன் அவன் தோளில் கை போட ஸ்ரவனுக்கோ முதலில் சந்தோஷமாக இருந்தது. தீரனின் வலிய கரத்தை அவனது தோல் தாங்க முடியாமல் வலியெடுக்க நெளிய ஆரம்பித்தான் ஸ்ரவன். அவர்களை பார்த்த தியா தன் விரல் நகங்களை கடித்து கொண்டு, மாட்னா ஸ்ரவன், இன்னைக்கு சட்னி தான் என்று நினைத்தவள் சித்துவிடம் தீரனை பார்க்க சொல்லி கண்ணை காண்பிக்க சித்துவிற்கு புரிந்துவிட்டது. நிலைமையை சமாளிக்க சித்து தீரனிடம் வந்தவன், ஓகே தீரா, நமக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா என்று கேட்கவும், போலாம் போலாம் என்று சொன்ன தீரன் ஸ்ரவனின் முதுகில் பலமாக தட்டியவன், பார்த்து பத்திரமா இருந்துக்கோ என்று எச்சரித்து விட்டு தீரன் அங்கிருந்து கிளம்பவும் ஸ்ரவனிற்கு ஒன்றும் புரியவில்லை. தீரனது கையிலிருந்து விடுபட்ட ஸ்ரவனுக்கு உடலெல்லாம் வலி எடுக்கவும் நெளிந்து கொண்டே தீரனை பார்க்க தீரன் அவனை பார்த்து தன் புருவத்தை உயர்த்தி ஜாக்கிரதை என்பது போல் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்ப தியாவோ அப்பாடா என்று பெருமூச்சு விட்டவள் அவர்களுக்கு பின்னால் செல்ல தீரன் திரும்பி தியாவை பார்த்தவன், பை புனக்குட்டி என்றான் செல்லமாக. மரியாதையா இங்கிருந்து கிளம்பிடு என்று தியா மெல்லமாக முணுமுணுக்க, ஐயோ புனக்குட்டி, இந்த தீரன் மேல உனக்கு அவ்வளோ பாசமா என்று கேட்கவும் அவள் புரியாமல் என்னவென்று தன் புருவத்தை சுருக்கி அவனை பார்க்க, இல்ல நீ வெக்கப்பட்டுக்கிட்டே ஏதோ ரொமான்டிக்கா சொன்ன மாதிரி இருந்துச்சு என்று தீரன் சொல்லவும் தியா தன் தலையிலேயே அடித்து கொண்டவள், தயவு செஞ்சு கிளம்பு என்றாள். சரி என்று அங்கிருந்து கிளம்பிய தீரன்
திரும்பி தியாவை பார்த்து ஒரு ஃப்ளைங் கிஸ்ஸை பறக்க விட்டு செல்ல தியா அதிர்ந்து விட்டாள். அங்கு தங்களை யாரேனும் கவனித்து விட்டார்களா என்று சுற்றி முற்றி பார்க்க அப்பொழுது அங்கு யாரும் இல்லை. சப்பாடா என்ற தியா அங்கிருந்த ஒரு தண்ணீர் கிளாஸை எடுத்து குடித்தவள், ஒரு நாளைக்கு இப்படி தண்ணி குடிக்க வச்சுட்டானே, இனி தினம் தினம் இவன்கிட்ட என்ன பாடுபட போறேனோ என்று தியா புலம்பிக் கொண்டிருக்க இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அத்தியாயத்துல மீட் பண்ணலாம். டாடா.